ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பத்மாவதி மாமி ஹேமசித்ரா மாமியோட கூடியிருக்கோம். இப்பொழுது முமுட்சு படியில துவய பிரகரணத்தினுடைய ஆரம்ப சூர்ணிகை, பெரிய ஒரு வாக்கியம், அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த துவய பிரகரணமானது திருமந்திர பிரகரணத்துக்கு பிறகு வரக்கூடிய பிரகரணம். திருமந்திரம், துவயம், சர்மஸ்லோகம் என்பதுதான் ரகசியத்திரயம். திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை அருளி செய்துவிட்டு அடுத்தது பிள்ளைலோகாச்சாரியர் துவயத்தினுடைய அர்த்தத்தை அருளி செய்கிறார். முதல் வாக்கியத்துக்கு போறதுக்கு முன்னாடி துவயத்தினுடைய அவதாரிகையை பார்க்கலாமா கொஞ்சம்? திருமந்திரம், துவயம், சர்மஸ்லோகம் அப்படின்ற கிரமத்துல இங்க பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்திருக்கார். ஆனா மாமனிகள் காட்டும் பொழுது மற்ற ரகசிய கிரந்தங்கள்ல பிள்ளைலோகாச்சாரியர் எப்படி சாதிச்சிருக்கார்? திருமந்திரம், சரமஸ்லோகம், அதுக்கப்புறம் துவயம் சாதிச்சிருப்பாங்க சுவாமி அப்படின்னு சாதிச்சிருக்கார். சரி, மாமனிகள் இந்த ரெண்டு கிரமத்துக்கும் இருக்கக்கூடிய அபிப்பிராயம் என்ன? திருமந்திரம் பிராபியம் சொல்லுகிறது சுவாமி. சரமஸ் சத்தம். திருமந்திரம் பிராபியம் சொல்லுகிறது சுவாமி. சரமஸ்லோகம் பிராபகம் சொல்லுகிறது. இந்த ரெண்டு இதையும் அனுஷ்டானத்துல இது வர்றது துவயம். அந்த அந்த இதுல இது பண்ணிருக்காங்க சுவாமி. இது ஒரு காரணம். இன்னொரு காரணமும் மாமனிகள் சாதிச்சிருக்கார். திருமந்திரத்தோட விதி அனுஷ்டானம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஆமா சுவாமி. திருமந்திரம் அனுஷ்டானம். சரமஸ்லோகம் விதி வாக்கியம், துவயம் அனுஷ்டான இதா இருக்கிறது சுவாமி. அதனால அந்த இதுல சாதிச்சிருக்காங்க சுவாமி. இப்போ இந்த முமுட்சு படியில ஏன் அப்படின்னு, முமுட்சு படியில அந்த கிரமம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற கிரந்தங்கள்ல பிள்ளைலோகாச்சாரியர் முதல்ல சர்மஸ்லோகத்தை சாதிச்சுட்டு அதற்கு பிறகு துவயத்தை சாதிக்கிறார். அதற்கு மாமனிகள் காட்டக்கூடியது என்ன அப்படின்னா, முதல்ல விதி, அதற்கு பிறகுதான் அனுஷ்டானம். சர்மஸ்லோகம்ன்றது விதி அப்படின்னு மாமனிகள் சாதிச்சாரா? சர்மஸ்லோகம் ஏன் விதியா இருக்கு? எல்லாத்தையும் விட்டுட்டு என்னைய பற்று அப்படின்னு சொல்லி எம்பெருமான் அதுல விதிச்சிருக்கான். அப்ப விதி தானே இது. ஏகம் சரணம் விரஜ, என்ன பற்று, சர்வதர்மான் பரித்யஜ, அதுவும் ஒரு விதி. மற்ற எல்லாவற்றையும் விடு அப்படின்னு விதிக்கிறான். என்னை பற்று அப்படின்னு விதிக்கிறதுனால முதல்ல சர்மஸ்லோகம் விதிய சொல்லக்கூடிய சர்மஸ்லோகம் முன்னாடி வந்தது. அதற்கு பிறகு இது அனுஷ்டானம்னு இருக்கு. துவயம்ன்றது அனுஷ்டானம்னு இருக்கு. அங்க விதிச்சத அனுஷ்டான பரியந்தமா எம்பெருமான பிராட்டிய முன்னிட்டு எம்பெருமான பத்திரனும் பத்தின பிறகு கைங்கரியம் அப்படின்ற அந்த அனுஷ்டான பரியந்தமா இருக்கிறது துவயம். சரி, இந்த விதி முன்னாக அனுஷ்டானம் வரும். முதல்ல விதி அப்புறம் அனுஷ்டானம் அப்படின்றதுக்கு காலக்ஷேபத்துல ஒரு உதாரணம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? விதி அப்புறம் அனுஷ்டானம் அப்படின்றத திருவாராதன கிரமத்திலேயே ஒரு உதாரணத்தை பார்த்தோம். திருத்துழாய் பறிக்க வேண்டியிருக்கு, திருத்துழாய் பறிக்க வேண்டும் திருத்துழாய் பறிக்கணும் அப்படின்னா திருத்துழாய் படிக்கணும் அதற்குரிய அந்த ஸ்லோகம் தெரியணும். ஃபர்ஸ்ட் விதி தெரியணும், விதி தெரியும். பறிக்க வேண்டும் அப்படின்ற விதி தெரியணும். முதல்ல விதி தான் வேண்டி இருக்கு. திருத்துழாய் பறிக்க வேண்டும் அப்படின்ற விதி தெரிய வேண்டும். தெரிஞ்சாதான் அது எப்படி பறிக்கணும் அப்படிங்கிற ஒரு அனுஷ்டானத்தோட அந்த விதி ஸ்லோகம் சொல்லி பறிக்கணும் அப்படிங்கிற ஒரு அனுஷ்டானம் வரும் அப்படின்னு. ஆமா, அதுக்கப்புறம் தான் மந்திரம் இருக்கு. முதல்ல விதி இருக்கு, திருத்துழாய் பறிக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும். அப்பதான் நம்ம தெரிஞ்சுப்போம் இல்லையா? திருவாராதன கிரமம் பார்க்கிறோம், திருமாளிகையுடைய திருவாராதன கிரமம் இல்லை ஜியற்படியோ இது ஒரு திருவாராதன கிரமம் தான் நம்ம பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறோம், முதல்ல திருத்துழாய் பறிக்கப்பட வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இதுதான் விதி. இப்போ பறிக்க வேண்டும் அப்படின்ற விதி இருக்கு. அதற்கு பிறகு அனுஷ்டிக்கும் பொழுது ஒரு மந்திரத்தை சொல்றோம். இந்த மாதிரி துளசி அமிர்த ஜன்மாசி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு, அதை சொல்லிதான் திருத்துழாயை பறிக்கிறோம். அனுஷ்டானம் பண்ணும்பொழுது மற்றொரு மந்திரத்தை பயன்படுத்துறோம் இல்லையா? அந்த மாதிரி இப்ப என்ன இருக்கு? சர்மஸ்லோகம் விதியாக இருக்கு. பற்று அப்படின்னு எம்பெருமான் சொல்றான். அதற்கு பிறகு துவயத்துல நம்ம என்ன பண்றோம்? அனுஷ்டானமா கொண்டு வர்றோம். பிரபத்தியே அப்படின்னு வருது இல்லையா? பிரபத்தியன்னா என்ன அர்த்தம்? பற்றுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப முதல்ல அவன் பற்று அப்படின்னு விதிக்கிறான். நம்ம அதற்கு பிறகு என்ன பண்றோம்? பற்றுகிறேன் அப்படின்னு அனுஷ்டானம் பண்றோம் இல்லையா? அதனாலதான் சர்மஸ்லோகம்
அதற்கு பிறகு துவயம் அப்படின்ற கிரமத்துல தான் பிள்ளைலோகாச்சாரியர் மற்ற ரகசியங்கள்ல சாதிச்சார். ஆனால் முமுட்சுபடியில என்ன பண்றார்? திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் அப்படின்னு தானே போறார். இதற்கு என்ன காரணம்? எதற்கு துவயத்தை முன்னாடி அருளி செய்ய வேண்டும்? திருமந்திரத்துல பிரணவத்துடைய விவரணமா நமகவும் நாராயண பதமும் இருக்கு சுவாமி. அந்த நமகக்கும் நாராயண பதத்துக்கு விவரணமா துவயம் இருக்கிறது சுவாமி. துவய 2 வாக்கியத்துக்கு விவரணமா சரமஸ்லோகம் இருக்கு. இந்த விவரணி பாவத்தினால அப்படி சாதிச்சிருக்கு. இப்படி சாதிக்கிறார் அப்படின்னு. சரி, இப்போ நம்ம துவயத்தினுடைய முதல் சூர்ணிகைக்கு போகலாம். பொதுவா வாக்கியம் அப்படின்னா சாதிப்பார். மாமனிகள் முமுட்சுப்படி பொறுத்த வரையிலும் வாக்கியம் அப்படின்னு தான் சாதிப்பார். இங்க மட்டும் சூர்ணிகை அப்படின்னு சாதிக்கிறத பார்த்தோம் இல்லையா? பெரிய வாக்கியம் பெருசா இருக்கு, நிறைய வாக்கியங்கள் இருக்கு. சூர்ணிகை அப்படின்னு மாமனிகள் இங்க சாதிக்கிறார். இது முதல்ல துவயத்தை நேர சொல்லக்கூடிய வாக்கியம் இது கிடையாது. முதல் 116வது இந்த வாக்கியம் சூர்ணிகை இருக்கு. இது துவயத்தை பத்தி சொல்ல வரல. எதை பத்தி சொல்ல வருது? வைஷ்ணவ அதிகாரிக்குரிய என்ன தன்மை அப்படின்றத சொல்ல வருது. வைஷ்ணவ லட்சணங்கள்ல சொல்றதுக்கு பிள்ளைலோகாச்சாரியர் இந்த சூத்திரத்தை, இந்த வாக்கியத்தை அருளி செய்திருக்கார். எதற்காக துவய பிரகரணத்துல வைஷ்ணவ லட்சணத்தை பத்தி முதல்ல சொல்லணும்? சிஸ்டர்கள் வைஷ்ணவர்கள் அங்கீகரிக்கணும்னா இந்த லட்சணம்லாம் இருக்கணும் சுவாமி. திருமந்திரத்துல அது சொல்லல, சொருபம் மட்டும்தான் சொல்லி இருக்கு. துவயத்திலையும் சர்மஸ்லோகத்துலதான் இந்த வைஷ்ணவ அதிகாரம் அப்படின்றது தெரியுது சுவாமி. அங்கங்களா இருக்கிற அதுலதான் தெரியுது. அதனால இந்த வைஷ்ணவ அதிகாரம் அப்படின்னு பதில் கிட்டத்தட்ட வந்தாயிடுத்து. ஆனா கொஞ்சம் பூர்த்தியா வரணும். அதாவது இந்த வைஷ்ணத்துவம் சித்திக்க வேண்டும் அப்படின்னா இந்த தர்மங்கள், அதாவது இந்த முதல் சூர்ணியில சொன்ன அந்த தர்மங்கள் எல்லாம் வேண்டி இருக்கு. அதுக்கு இந்த அது தெரியணும் அப்படின்னா இந்த துவயமும் சரமஸ்லோகமும் வேண்டி இருக்கு. அதனால இங்க வைஷ்ணவ அதிகாரிக்கு கொண்டு வர்றார். எப்படி என்ன சொல்லணும்? சரி, ஆனா நம்மளுடைய கேள்வி என்ன? துவய பிரகரணத்தினுடைய ஆரம்பத்துல வைஷ்ணவ லட்சணங்கள் எதற்காக சொல்ல வேண்டும்? இப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, வைஷ்ணவர்களுக்கு சில லட்சணங்கள்லாம் இருக்கு, அது திருமந்திரத்துல சொல்லப்படல, முழுமையாக சொல்லப்படல அப்படின்றது. இன்னும் கொஞ்சம் கோர்த்தா விஷயம் சரியா வந்திருமே, பதில் சரியா அமைஞ்சிருக்கும். நம்மளுடைய கேள்வி என்ன? துவய பிரகரணத்தினுடைய ஆரம்பத்துல எதற்காக வைஷ்ணவ லட்சணத்தை சொல்லணும் அப்படின்னு கேள்வி. இந்த திருமந்திரத்துல சொரூபமும் சொரூபானுரூபமான பிராபியமும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அது போராது, இது தெரிஞ்சாதான் போராது அப்படின்றதான் முக்கியம். 60 வரையில இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம் இல்லையா? என்ன சாதிச்சிருந்தார் 60 வரைக்காரர்? என்ன சாதிச்சிருந்தார் அப்படின்னா, அறிய வேண்டும் அர்த்தம் எல்லாம் இதுக்குள்ளே உண்டு அப்படின்னு பிள்ளைலோகாச்சாரியர் தாமே சாதிச்சிருக்காரு இல்லையா? திருமந்திரத்துல எல்லா அர்த்தங்களும் உண்டு அப்படின்னு. அப்ப நமக்கு என்ன தோணி போயிடும்? இதுக்குள்ளே இருக்கு அப்படின்றதுனால இப்ப திருமந்திரமே போதுமே, ரகசியத்திலையும் தேவை கிடையாது, ஒரு ரகசியமே போதுமே, பிரதம ரகசியம் திருமந்திரம், அதுவே போதுமே அப்படின்னு தோணி போயிடும் இல்லையா? அந்த பிரமத்தை நீக்கிறதுக்காக தான் பிள்ளைலோகாச்சாரியர் எங்க சாதிக்கிறார். 10 லட்சணங்கள் சாதிக்கிறாரா? வைஷ்ணவர்களுக்கு உண்டான 10 லட்சணங்கள் சாதிக்கிறார். இந்த 10 லட்சணங்களானவை வைஷ்ணவர்களுக்கு தேவையானவை. இவை எல்லாம் திருமந்திரத்துல மட்டும் கிடைக்காது, துவயமும் சர்மஸ்லோகமும் வேண்டி இருக்கு. ஆகையினால வைஷ்ணவாளுக்கு இப்ப என்ன வேண்டி இருக்கு? 10 லட்சணங்கள் வேண்டி இருக்கு. அதை சம்பாதிக்கிறதுக்கு இப்ப ரகசிய திரயமும் வேணுமே, வெறும் திருமந்திரம் மட்டும் போராது அப்படின்றத குறிப்பிடறதுக்காக பிள்ளைலோகாச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார்? துவயத்தினுடைய ஆரம்பத்துல 10 லட்சணங்கள் சாதிக்கிறார். என்ன தாத்பரியத்தோட? துவயம் வேண்டாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம், இந்த 10 லட்சணங்கள் வேணுமே என்றால் துவயம் தெரிஞ்சுக்கணும், சரமஸ்லோகமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் வைஷ்ணவா எப்படி இருப்பா 10 லட்சணங்கள் அதை சாதிக்கக்கூடிய முதல் வாக்கியம் துவய பிரகரணத்தினுடைய முதல் வாக்கியம். புறம் உண்டான பற்றுக்களை அடைய வாசனையோட விடுகையும், எம்பெருமானே தஞ்சம் என்று பற்றுகையும், பொறு தப்பாதென்று துணிந்திருக்கையும், வேற்றுக்கு துரிக்கையும் அப்படின்னு ஆரம்பிச்சு போறது. ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். புறம் உண்டான பற்றுக்களை அடைய வாசனையோட விடுகை அப்படின்னு முதல் லட்சணம் சாதிக்கிறார். வைஷ்ணவா இப்படிதான் இருப்பா அப்படின்னு. என்ன அர்த்தம் இதற்கு? எம்பெருமானை தவிர்ந்த மற்ற எல்லாவற்றையும் விஷயங்களை முழுவதுமாக அடைய, முழுவதுமாக விட வேண்டும். எல்லா ஆசைகள் அப்படின்னு தோன்றது இல்லையா? புறங்குண்டான பற்றுக்களை அடைய வாசனையோட விடைய அப்படின்னா முழுவதும் எல்லாவற்றையும் வாசனையோட மறுவழிடாதபடிக்கு வாசனையோட எல்லாவற்றையும் விட வேண்டும். எல்லாவற்றையும்ன்றதும் என்ன சட்டுன்னு தோன்றது? எல்லாம்
எம்பெருமானை ஒழிந்த எல்லாம் எல்லா எல்லாவற்றையும் ரெண்டுமே முக்கியம். பிராபியத்தையும் விடணும், பிராபகத்தையும் எம்பெருமானை ஒழிந்த மற்ற பிராபியத்தையும் விடணும், பிராபகங்களையும் பிராபகத்தையும் விடணும், எல்லாவற்றையும் விட வேண்டும். சரி, அடுத்தது அடைய வாசனையோட விடுகையும் எம்பெருமானே தஞ்சம் என்று பற்றுகை. எம்பெருமானையே தஞ்சம் தஞ்சம் என்று அவனே ரக்ஷகன் ஆ. அப்படின்னு வேறொன்ற ரக்ஷகன் நம்ம நினைக்காம எம்பெருமானையே தஞ்சம் என்று பற்ற வேண்டும் அப்படின்னு அவனே அனன்யா அனநேஸ்வரன் எம்பெருமானே தான் ரக்ஷகன் அப்படின்னு எம்பெருமானை ரக்ஷகனாக பற்றுறது. இது ரெண்டாவது லட்சணம் வைஷ்ணவாளுக்கு. எம்பெருமானே தஞ்சம் என்று பற்றுகையும். அப்புறம் மூன்றாவது பேரு பேரு தப்பாதென்று துணிந்திருக்கையும். பேரு தப்பாதென்று துணிந்திருக்கை. பேருன்னா என்னது? பேரு பிராபியம் எம்பெருமான், அந்த பேரு தப்பாதென்று துணிந்திருக்கவும். பேருனா பிராபியம் அப்படின்னு அர்த்தம், அடையப்படுற பொருள். பொருள் அதான் பிராபியம் பேரு. அது தப்பாது அப்படின்னு நான் துணிவோட இருக்கணும், நிச்சயமா இருக்க வேண்டும். சரி, நிச்சயம் குலைவதற்கு என்ன காரணம்? நிச்சயம் பிழைவதற்கு 3 காரணம் சுவாமி. உபாய பல்குத்வம், உபாய பல்குத்வம், உத்தேசியம் வந்து கிடைக்கிறதுக்கு துர்லபத்துவம், ஸ்வதோஷம், நிறைய பாபங்கள் பண்ணியிருக்கோம், அந்த பார்த்து அதை பார்த்து பயப்படுறாங்க. ஸ்வதோஷ பூயஸ்துவம், உபாய பல்குத்வம், உத்தேச துர்லபத்துவம், ஸ்வதோஷ பூயஸ்துவம் அப்படின்ற இந்த 3 விஷயங்கள் மனசுல ஓடுறபடியினால நமக்கு போய் எம்பெருமான் கிடைப்பானா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. அது கூடாது, எம்பெருமான் நிச்சயமா கிடைப்பான், பேரு தப்பாது என்று துணிந்து இருக்க வேண்டும். சரி, இந்த 3 நீங்க மறுபடியும் விரிவா சொல்லுங்க. அதாவது பேரு தப்பாதென்று துணிந்திருக்கை. துணிந்து இருக்கை அப்படின்னா நம்ம அந்த ஒரு துணிவு இருக்குமான்ட்டு ஒரு சந்தேகம், ஒரு பயம் வந்து வரும். அது என்ன அப்படின்னா 3 காரணங்கள். உபாய பல்குத்வம், உத்தேசிய துர்லபத்துவம், ஸ்வகிருத தோஷ பூயஸ்துவம். உபாய பல்குத்வம் அப்படின்னா உபாயம் வந்து மிகவும் எளிமையாக இருக்கிறது. நம்ம பற்றப்படுகிற பகவான் எளிமையா இருக்கிறான், இவன் தானா அப்படின்னு சொல்லி ஒரு அந்த எளிமையாக என்று வைத்து பற்றுதல் வந்து ஒரு விசேஷமாக இருக்கிறது சாமி. பற்றுதல் எளிமையாக இருக்கு, ஒண்ணுமே பண்ணலையே. பற்றுறதுன்றது ஒரு பெரிய வியாபாரமே கிடையாது. பற்றப்படுகிற எம்பெருமான் உபாயம், அதுல பற்றுதல் ரொம்ப எளிமையாக இருக்கு. ரெண்டாவது வந்து உத்தேசிய துர்லபத்துவம். அது வந்து நமக்கு பிராபியம் வந்து ஸ்ரீவைகுண்டம், பகவத் அனுபவம். அது வந்து ரொம்ப அதுதான் நமக்கு உத்தேசியம். அது வந்து கிட்டுவதற்கு ரொம்ப அரிதா இருக்கிறதுனால இது கிட்டாதது, பிரம்மருத்ராதிகளுக்கே கிட்டாதது நமக்கு கிட்டுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். அதனால அந்த உத்தேசிய துர்லபத்துவம். ஸ்வகிருத தோஷ பூயஸ்துவம், இது வந்து தன்னாலே செய்யப்பட்ட தோஷங்கள் மலிந்திருக்கிற தன்மை. அதனால அந்த ஒரு இது வருது, சந்தேகம் வருது. சந்தேகம் எனக்கு எம்பெருமான் திருவடிகள் கிட்டுமா, எத்தனையோ பண்ணியிருக்கேனே, பாவங்கள் பண்ணியிருக்கேனே அப்படின்ற சந்தேகங்கள் வருது இல்லையா? ஆகினால இந்த 3 நாள பேரு கிடைக்குமா அப்படின்ற சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் துணிந்து இருக்க வேண்டும். அதுலயும் தேவரி தெரிவிச்சது, இந்த 3 பயங்கள் கொஞ்சம் போக வேணும்னா துவய அனுசந்தானம் இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிங்க சாமி. எப்படி அந்த 3 துவயம் இப்பவே நம்ம தெரிஞ்சுக்கலாம், துவயம் இருந்தாதான் இந்த வைஷ்ணவ லட்சணம் அப்படின்னு. சரி, இந்த 3 பயங்கள் எப்படி கேடும்? பிராப்தி பூர்த்தி சுவாமி. எம்பெருமான் வந்து சுவாமியா இருக்கான், சுவாமித்துவம் இருக்கிறதுனால, பிராப்தி இருக்கிறதுனால எம்பெருமான் வந்து நிச்சயமா நம் காரியம் செய்வான் அப்படின்ற அந்த இது இருக்கிறதுனால இருக்கு சுவாமி. சேஷி, அவன் தான் சேஷி, அதனால நம்ம சேதன லாபம் ஈஸ்வரனுக்கே, அதனால நிச்சயமா அவன் நம்மளை கிட்ட பெறுவான் அப்படின்றதுனால அதுவும் அதே மாதிரி தோச இதுக்கு வந்து பிராட்டி இருக்கா, புருஷகார பூதையா இதை நம்மளுடைய குற்றங்களையெல்லாம் அவனை சமிக்க பண்ணுவா அப்படின்றதுனால இந்த 3 இதுவுமே துணிந்து இருக்கிறதுக்கு இருக்கு சுவாமி. இந்த 3 அர்த்தங்களுமே துவயத்துல தான். பூர்வ வாக்கியத்துல நாராயண பதத்தினால எம்பெருமானுடைய சுவாமித்துவம், அதே போல பிராப்தி ரெண்டுமே தெரிய போறது.
அதே போல பிராட்டியனுடைய புருஷகார பூதத்துவம், பிராட்டி தான் எம்பெருமானோட கூடவே இருக்கா இல்லையா? அதனால நம்மளுடைய தோஷத்தை கண்டு நம் அகல வேண்டாம், பயப்பட வேண்டாம். அதே போல சுவாமி, இந்த சுவாமி அப்படின்றதுக்கும் சேஷி அப்படின்றதுக்கும் ஒரு வாசி நீங்க சொல்லிட்டீங்க. அது ஆனா கொஞ்சம் சூக்ஷ்மமான விஷயமா இருக்கிறதுனால அதை கொஞ்சம் விவரித்தே கூட சொல்லலாம். எம்பெருமான சுவாமி அப்படின்னு சொல்றோம், அதே போல எம்பெருமான சேஷி அப்படின்னு சொல்றோம். ரெண்டுத்துக்கும் உண்டான வாசி. சுவாமித்வம் அப்படின்றதுனால காரியம் நம் காரியம் செய்வான். சேஷி அப்படின்றதுனால நம்ம நிச்சயமா நம்ம அவனை அடைவோம் அப்படின்னு. பிராப்தி பூர்த்தி சொன்னீங்க சுவாமி. அரும்பதத்துல இருக்கிறதா அப்படி சாதிச்சீங்க அப்படின்னு. ஆமா, சுவாமின்னு இப்படி பார்த்தோம் இல்லையா? சுவாமினா என்ன? சுவாமி சொத்தை அடை. அப்போ சொத்தை, இது என்னுடைய சொத்து அப்படின்ற ஒரு அபிமானம் இருக்கு இல்லையா? அதுதான் சுவாமித்துவம். இது என்னுடைய சொத்து அப்படின்ற ஒரு நினைவு. அது இருக்கிறதுனாலயே கண்டிப்பா அவன் காரியம் செய்வான். துவய பிரகரணத்துல மேல புலிலோகாச்சாரியார் தாமே சாதிக்க போறார். காரியம் செய்யும் என்ற துணிகைக்கு சுவாமித்துவம் அப்படின்னு எம்பெருமான் நிச்சயமா காரியம் செய்வான். ஏன்? இது அவனுடைய சொத்து ஆச்சு. அதே போல எம்பெருமானுக்கு சேஷித்துவம் இருக்கு. பிராப்தி அப்படின்றது சேஷித்துவம். இப்ப சொல்லுங்க, சேஷித்துவம்னா என்னது? சேஷித்துவம் என்ன அடையாம விட மாட்டான். சேஷனுடைய லாபம் வந்து சேஷன் பண்ற அந்த லாபம் வந்து சேஷிக்குத்தான். அதிசயத்தை விளைவிக்கிறது அப்படி சேஷிக்குத்தான். அதனால நிச்சயமா நம்மளோட இதை கைங்கரியத்தை பெற்றுக்குவான் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஆக சேத்தனனுடைய லாபம் எம்பெருமானுடைய பேரு. ஆகையினால இப்ப நம்ம ஒன்றும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. எப்படியாவது நம்ம இடத்துல கைங்கரியம் கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த சேஷித்துவம் அவனை தூண்டும். இதை நம்ம அகாரத்தினுடைய ஒரு அர்த்தமாகவும், அதாவது பிரணவத்தினுடைய ஒரு அர்த்தமாகவும் பார்த்தோம். என்ன சாதிச்சார்? முதல்ல வந்து பிரணவத்தை, இந்த காரிய காரண பாவத்தை வச்சுட்டு பிரணவத்தை ஒரு விதமா அர்த்தம் சாதிச்சார். அதுக்கப்புறம் ரக்ஷகத்துவத்தை வச்சுட்டு பிரணவத்துக்கு ஒரு அர்த்தம் சாதிச்சார் இல்லையா? அங்க ஊமா அப்படின்றதுனால ரக்ஷகனான எம்பெருமான் சொல்லப்படுறான். அப்படின்றதுனால ரக்ஷியனான ஜீவாத்மா சொல்லப்படுறான். ஊனால என்ன தெரிவிக்கப்படுறது? அனன்யார்கத்துவம் தெரிவிக்கப்படுறது இல்லையா? அது என்னது? ரக்ஷணத்துக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? அனன்யார்கத்துவம் எம்பெருமானுக்கே தான் அப்படின்றது ரக்ஷணத்தினுடைய பலன் அப்படின்னு பார்த்தோமா திருமந்திரத்தினுடைய கடைசியில. அதாவது பிரணவத்தினுடைய அர்த்தத்தை சுருங்க மறுபடியும் பார்க்கும் பொழுது ரக்ஷணத்தினுடைய பலன் என்ன? எப்படியாவது தன்னுடைய திருவடிகளுக்காகவே ஆக்கி கொள்றது. இந்த அனன்யாரகத்துவம் அப்படின்றது இருக்கு இல்லையா? அதுதான் ரட்சிக்கிறதுக்கே பலன். அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு எம்பெருமான் என்ன பண்ண பார்க்கிறான்? எப்படியாவது இந்த ஜீவாத்மாவை தனக்கு மட்டுமே அப்படின்னு எப்படி ஆக்கி கொள்ளலாம் அப்படின்றது தானே பார்க்கிறான். அப்ப ரக்ஷணத்தினுடைய பலனே இந்த அனன்யார்க சேஷத்துவம் தான். அதான் இப்ப நம்ம சேஷம் அப்படின்னா அவன் சேஷம் ஆயிடுவான் இல்லையா? அப்ப எப்படியாவது நம்ம இடத்துல இருந்து கைங்கரியத்தை கொள்றதுக்காக தான் அவன் இவ்வளவு வியாபாரங்களே பண்றான். இப்ப நம்ம ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு தானே சந்தேகம். நமக்கு என்ன உபாய பல்குத்தம், நம்ம ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு. நீ எதுக்காக பண்ணணும்? அவன் தான் என்ன பண்ணிட்டு இருக்கானே. உத்தேச துர்லபத்துவம், அப்பேற்பட்டவன் கிடைப்பானா அப்படின்னு. அவன் தான் நீ கிடைப்பாயன்னு பார்த்துட்டு இருக்கானே. அப்ப என்ன உனக்கு வந்து சந்தேகங்கள் வேண்டி இருக்கு? கடைசி ஸ்பஷ்டம், தோஷத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், பிராட்டி இருக்காளே அப்படின்னு. இந்த அர்த்தங்கள் எல்லாமே இந்த வயத்தனுசந்தானம் பண்ணதான் நமக்கு தெளிவானது ஏற்படுது பார்த்தோம். ஆக பெருதப்பாது என்று துணிந்து இருக்கை. அடுத்ததுதான் ரொம்ப முக்கியம், பேற்றுக்கு. ஆறி இருக்காம கிரம பிராப்தியில கிடைக்கும்னு இருக்காம எப்ப 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 கிடைக்கும் அப்படின்னு துடிச்சிட்டே இருக்கிறது சுவாமி. ஏன்னா இந்த ஆழ்வார்லாம் அப்படித்தான் கூவி கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ அப்படின்னு. இன்னும் இல்ல, புவி கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ அப்படின்னு ஆழ்வாரே துடிச்சிருக்காரு சுவாமி. ஏன்னா அந்த பிராபிய பூமி பிராபக பூமி அப்படி இருக்கு சுவாமி. அதனால அந்த பேரு எப்ப கிடைக்கும்னு துவரைச்சிட்டே இருக்கணும் சுவாமி. ஆக மூணாவது வாக்கியத்தில் என்ன சாதிச்சார்? பேரு தப்பாதுன்னு துணிந்து இருக்கு அப்படின்னு சாதிச்சார். நம்ம என்ன நினைப்போம்? சரி எப்படியுமே கிடைக்க தானே போறது. புலிலோகாச்சாரியும் சாதிச்சிட்டார், துணிந்து இருக்கணும், கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு, துணிச்சலோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நம்ம கிடைக்கிறது போல கிடைக்கட்டுமே அப்படின்னு இருந்தோமே என்றால் அதுவும் தவறு. பேற்றுக்கு இப்பவே வேணும் அப்படின்ற அந்த துறையானது வேணும் அப்படின்னு சாதிச்சார். அடுத்தது பேற்றுக்கு தொரிக்கையும், இருக்கும் நாள் உகந்தருணில நிலங்களில் உணானுபவ கைங்கரங்களே பொழுதுபோக்காகையும் அப்படின்றது இருக்கு இல்லையா? அது என்னது? அச்சாவதாரம். இருக்கும் நாள் உகந்தருளின நிலம் அப்படிங்கிறது அச்சாவதாரம் சாமி. அதுல குண அனுபவம் பண்ணிட்டு அதனால
கரணத்திரயத்தாலையும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் சுவாமி. குண அனுபவம்ன்றது வேற, மானச கைங்கரியம் அப்படின்றது வேற அப்படின்னு தேவரி சாமி. முதல்ல குண அனுபவம் பண்ணிட்டு அதனால வந்த பிரீத்தம் அப்படி குண அனுபவத்தால வந்த பிரீத்தியால கைங்கரியம் சுவாமி. ஆமா, குணானுபவமே ஒரு விதமான பிரீத்தி தான். அந்த பிரீத்தி தூண்ட அடுத்தபடியாக கைங்கரியம் அப்படின்றது பண்றோம். என்ன ஒரு சந்தேகம் வரலாம் அப்படின்னா, குணானுபவமே ஒரு கைங்கரியம் தானே அப்படின்ற சந்தேகமும் வரலாம். அது குணானுபவத்தினால தூண்டப்பட்ட கைங்கரியம் அப்படின்னு ஆச்சாரிகள் சொல்றதுனால நம்ம அந்த குணானுபவத்தை 2 விதமா கூட பார்க்கலாம். நம்மளுடைய இயல்பு எப்ப பார்த்தாலும் எம்பெருமான் அனுபவிச்சுட்டே இருக்கிறது. அந்த அனுபவத்தினால அந்த அனுபவமே ஒரு பிரீத்தி ரூபமா நமக்கு இருக்குமோ, ரொம்ப பிடிச்சதா அந்த அனுபவமாக இருக்கும் இல்லையா, அதுவே நம்மளை தூண்டும். எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்றது தூண்டும். அப்போ நம்ம காய்க கைங்கரியம் பண்ணலாம், உடம்பால கைங்கரியம் பண்ணலாம், வாச்சிக்க கைங்கரியம் பண்ணலாம், மானச கைங்கரியமும் பண்ணலாம். கரணத்திரயத்தினாலும் தானே கைங்கரியம். இப்போ மானச கைங்கரியம்னா என்னது? மற்ற ரெண்டும் சுலபமா புரிஞ்சிடும். வாச்சிக்க கைங்கரியம் புரிஞ்சிடும், காய்க கைங்கரியம் புரிஞ்சிடும். மானச கைங்கரியம்னா என்னது? என்ன வேணா பண்ணலாம் மனசுல எம்பெருமானை வரிச்சிட்டு அவனுக்கு என்ன வேணா இப்படி மானசமா எம்பெருமானுக்கு உள்ளேயே பாட்டு இருக்கு, இதெல்லாம் தழுக பண்ணி இதெல்லாம் சமர்ப்பிக்கலாம். பாட்டு எல்லாமே மானசமா மனசாலே பண்ணலாம், பண்ணிக்கலாம். நெஞ்சமே நீள் நகராக இருந்த என் தஞ்சனே அப்படின்னு உள்ளே வந்து கோயில் கொண்ட கோவலன் அப்படின்னு இருக்கான் இல்லையா, அப்படிப்பட்டவனுக்கு பூசம் சார்ந்த என் நெஞ்சமே, பூசம் சார்ந்த தேவதையா அப்படின்னு இந்த மாதிரி மனசாலே எல்லா வித கைங்கரியத்தையும் எம்பெருமானுக்கு பண்ணலாம். அப்போ குணத்தை அனுபவிக்கிறதும் ஒரு கைங்கரியமாக ஆயிடும். ஆனா அந்த குணானுபவத்தை கைங்கரியமா பண்ணும் பொழுது நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு ஒரு மேன்மை விளைய வேண்டுமே, அதற்காக நான் அவனுடைய குணத்தை நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த சின்ன வாசி புரியறதா, முன்னாடி அதே குணத்தை தான் அனுபவிச்சிருப்போம், சௌலபியத்தையோ சௌஷீல்யத்தை தான் அனுபவிப்போம். அது இயல்பு. ஜீவாத்மா பரமாத்மனுடைய குணானுபவம் பண்றதுன்றது இயல்பாகவே அவனுக்கு இருக்கும். அந்த இயல்பாக அனுபவிக்கப்பட்ட அந்த குணங்கள் அத்தியந்த பிரியகரமா இருக்கும். பிரியங்கரமாக இருக்கக்கூடிய அந்த குணங்கள்லாம் அது என்ன பண்றது, இப்போ தூண்டுறது. வேணும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்றத தூண்டுறது இல்லையா. தூண்ட பண்ணப்பட்ட இந்த ஜீவாத்மா, துவக்கப்பட்ட இந்த ஜீவாத்மா என்ன பண்றான், இப்போ மனசாலே மறுபடியும் எம்பெருமானுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறவன் அந்த சௌலபிய குணத்தையே அனுபவிக்க போறேன். எதற்காக அப்படின்னா, எம்பெருமானுடைய திருவுள்ளத்தினுடைய குளிர்ச்சி பிரீத்திக்காக அப்படின்னு ஒரு சின்ன வாசியை பார்த்துக்கலாம், அனுபவத்துக்கும் கைங்கரியத்துக்கும். சரி, இது வந்து 5வதாக ஆச்சு. என்னாச்சு, இருக்கும் நாள் உகந்தருடைய இல்லங்களில் பிரவணனாய் குணானுபவ கைங்கரியங்களே பொழுதுபோக்காக அப்படின்றது 5வது ஆயிடுத்து. 6வது, இப்படி இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஏற்றமறிந்து உகந்திருக்கையும். உகந்திருக்கை. இப்படி இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஏற்றமறிந்து உகந்திருக்கை. என்ன அர்த்தம் இதுக்கு? இந்த அதாவது நெருப்பு இந்த 5 அதிகாரத்தோட 5 லட்சணத்தோட இருக்கிற இந்த 5 லட்சணத்தோட இருக்கிற அந்த அதிகாரிகள், அப்படிப்பட்ட அந்த வைஷ்ணவ அதிகாரிகளை பார்த்து உகந்து இருக்கை. அப்படியே அவங்கதான் சந்தன குசும்பாதிகளை பார்த்து எப்படி நம்ம உகந்து இருப்போமோ அது மாதிரி இந்த அதிகாரிகளை பார்த்தா நமக்கு உகப்பா இருக்கிறது அப்படின்றது. நீங்க ஒண்ணு சொல்ல வந்தீங்க, நெருப்புல ஏதோ சொல்ல வந்தீங்களே, இந்த ஸ்ரீ வைஷ்ணவர் கூட அதையும் சேர்த்துக்கணும். என்ன சேர்த்துக்கணும்? ஸ்ரீ வைஷ்ணவர்களை கண்டால் இந்தளத்திலே தாமரை பூத்தார் போலே அப்படின்றது உகந்து இருக்கணும்னாலயா. முதல்ல மாமனிகள் என்ன சாதிச்சார், முன்னு சொன்ன அந்த 5 லட்சணங்கள் அத்தோட கூடி இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களை கண்டோமே என்றால், ஒரு சந்தனத்தையோ ஒரு புஷ்பத்தையோ கண்டால் நமக்கு எவ்வளவு இன்பம் வருமோ அந்த மாதிரி அந்த பொருள்களை கண்டா ஏன் இன்பம் வருது, இதெல்லாம் பரம போக்கியம் அப்படின்னு நினைச்சுதான் நமக்கு இன்பம் வருது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படிப்பட்டவர், பரம போக்கியர் அப்படின்னு சாதிச்சுட்டு அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மற்றொரு விசேஷனமும் மாமனிகள் இடறார். எப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள்? இந்தளத்திலே தாமரை பூத்தார் போலே. அப்படின்னா இந்தளத்திலே தாமரை பூத்தார் போலே, அதாவது நெருப்புல தாமரை பூத்த மாதிரி. இந்தளம்னா நெருப்புன்னு மட்டும் சொல்லுதியே, இந்தளம்னா என்னது? கறி வைக்கிற செட், நெருப்பு சட்டி. அந்த காலத்துல கறியை வந்து தாங்கிறதுக்கு சட்டி வச்சிருப்பா இந்தளம். அதுல என்ன ஏற்படும், அதுல கறியில என்ன ஏற்படும், அதிகபட்சம் ஜலம் பட்டா புகை வேணா ஏற்படும். அங்க போய் தாமரை பூக்குமா? அந்த மாதிரி இந்த சம்சாரத்துல இப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு, சம்சாரம் எல்லா தாபத்துக்கும் ஆசிரியமா இருக்கக்கூடிய இருப்பிடமா இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்துல
ஸ்ரீவைஷ்ணவர்கள் இப்படி பகவத் பிரவணர்களாக உதிக்கிறார்களே அப்படின்றது ஒரு வியக்கத்தக்க விஷயம் அப்படின்றத பார்த்து இப்படிப்பட்ட ஸ்ரீவைஷ்ணவர்களா அப்படின்னு அவர்களுடைய ஏற்றம், அந்த ஏற்றம் தான் என்னது முன் சொன்ன அந்த 5 லட்சணங்கள். அப்படிப்பட்ட அந்த ஏற்றத்தை அறிந்து உகந்து இருக்க வேண்டும் அப்படின்னு 6 லட்சணங்கள் சாதிச்சார். அடுத்த எபிசோட்ல என்ன பண்ணலாம்னா, இந்த 6ல் முதல் 4 கொண்டு சரம ஸ்லோகத்தினுடைய அர்த்தமானது சொல்லப்பட்டது அப்படின்னு மாமுனிகள் தெரிவிக்கிறார். அதை ஒன்று பார்ப்போம். அதற்கு பிறகு மிச்சப்பட்ட 4 லட்சணங்களையும் பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.